சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் அன்னை ஈன்றெடுத்த தவ புதல்வன். சிங்கம் என கலையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேல ராஜாவாக வலம் வந்தவர். உலக அளவுல இவரை போல சிறந்த நடிகரை, எல்லா பாத்திரமும் ஏற்று நடித்த நடிகரை பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். படிக்கும் குழந்தைகளுக்கு கட்டபொம்மன் அப்படின்னா இவருதான். கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா இவருதான். போலீஸ் அதிகாரி அப்படின்னாலும் சரி, நாதஸ்வர கலைஞனானாலும் சரி, வேறு எந்த தொழில் செய்பவர் ஆனாலும் சரி, இப்படிதான் இருப்பார்கள் அப்படின்னு நம் கண்முன் நிறுத்திய ஒப்பற்ற கலைஞன். அவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம், சகாப்தம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 1952 முதல் அவர் நடித்த படங்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுல ஏதேனும் விட்டு போயிருந்தாலோ தவறு இருந்தாலோ அவற்றை சுட்டி காட்டினா இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக அமைய உதவும். சரி, இனி கலையுலக சக்கரவர்த்தியாய் திகழ்ந்த நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். 1954 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் மனோகரா, இல்லற ஜோதி, அந்த நாள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, துளி விஷம், கூண்டு கிளி, தூக்கு தூக்கி, எதிர்பாராதது ஆகிய படங்கள். இவை தவிர மனோகரா ஹிந்தி மற்றும் தெலுங்கு படமும் அடங்கும். கதைப்படி ஒரு மன்னன் தனது மனைவியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆடல் அழகி வசந்த சேனையிடம் மண்டியிட்டு கிடக்கிறான். மகன் மனோகரன் தாயின் துயர் துடைக்க முயல்கிறாரு. இதுல சூழ்ச்சிக்காரி வசந்த சேனையை வடக்கே இருந்து வந்தவனாக கலைஞர் திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் ஒரே நேரத்துல தயாரான இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. ஒரு திரைப்படம் வெற்றி அடைவது மிக பெரிய விஷயமே கிடையாது. ஆனா காலங்கள் கடந்தும் தலைமுறையை கடந்தும் பேசப்படுவது அப்படின்றது தான் சரித்திரம். சரித்திர படங்கள் எடுப்பார்கள், சாதனை புரிவார்கள். சாதனை செய்வதையே சரித்திரமாக்கிய படங்களும் உண்டு. அப்படியான ஒரு சரித்திர படம், சாதனைகள் புரிந்து மாபெரும் சரித்திரமாக அமைந்த படம் என்றெல்லாம் பெருமைகள் கொண்ட திரைப்படம் இந்த மனோகரா திரைப்படம். ராஜா ராணிக்கு துரோகம் செய்வாரு, இன்னொரு பெண்ணுடன் பழகுவாரு, ராணிய துரத்தியும் விடுவாரு, கூடவே மகனும் அல்லாடுவாரு. அந்த பெண் சூழ்ச்சியால் மொத்த தேசத்தையும் தன் கைக்குள்ள கொண்டு வர திட்டமிடுவாரு. இதுல துரோகத்தால குலைந்து போன மனோகரா ஆவேசம் அடைவாரு. அப்போதெல்லாம் அடக்கி வைப்பாங்க கண்ணாம்பா. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தை சிவாஜியாலும் அடக்க முடியாது, கண்ணாம்பாவும் தடுக்க மாட்டாங்க. அப்போது சொல்லும் வசனம் தான் இன்னி வரைக்கும் பிரபலம். அந்த வசனம் தான் பொறுத்தது போதும் மனோகரா. கண்ணாம்பா அளவுக்கு அனல் பறக்கும் வசனங்களை யாராலையும் பேசவே முடியாதுப்பா அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடினாங்க. பம்மல் சம்பந்த முதலியாரின் புகழ்மிக்க நாடகம் இது. இதற்கு திரைக்கதையும் வசனமும் எழுதினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படி கலைஞரின் பேனாவிலிருந்து தெரித்து விழுந்த வசனங்கள் தான் இன்று வரைக்கும் மனோகரா படத்தை மறக்க முடியாத படமாக்கி இருக்கு. ஒரு நடிகருக்கு வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள் கூட கிடைச்சிடும். தப்பி தவறி நாயகிகளுக்கும் அப்படியான கதாபாத்திரங்கள் நிகழ்ந்துவிடும். ஆனால் நாயகனுக்கு அம்மாவாகவோ நாயகிக்கு அம்மாவாகவோ நடிக்கும் நடிகைகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பது அப்படின்றது எப்போதாவது பூக்கிற அத்திப்பூ மாதிரி. மனோகரா திரைப்படத்துல சிவாஜிக்கும் அவருடைய அனல் தெரிக்கும் குரலுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதே போல சிவாஜி அவர்களுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனா சிவாஜி அவர்களை விட இன்னும் ஒரு படி அதிகமாகவே இன்னொருவருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைச்சது. அவர் தான் கண்ணாம்பா அவர்கள். அம்மா கேரக்டருக்கு இந்த அம்மா தான் பிரமாதமாக இருப்பாங்க, இவங்க நடிக்கிறதால இன்னும் 10 பக்கத்துக்கு வசனத்தையே தரலாம் அப்படின்னு கண்ணாம்பாவின் நடிப்பின் மீதும் அவருடைய குரல் வளத்தின் மீதும் தமிழ் உச்சரிப்பின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. எத்தனை பக்க வசனங்கள் வந்தாலும் ஏற்ற இறக்கங்களுடன் பேசி கைத்தட்டல் வாங்குபவரே சிவாஜி அவர்கள். கண்ணாம்பாவும் அப்படிதான். மனோகரா படத்தின் வசனங்களும் காட்சிகளும் அந்த காலத்துல தெறிக்க விட்டன. இந்த காட்சியில சிவாஜி அவர்கள் அப்ளாஸ அள்ளி இருப்பாரு. அடுத்த காட்சியில கண்ணாம்பா அவர்கள் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அச்சரம் பிசகாமல், அழகு தமிழை உச்சரிப்பு பிசகாமல், பாவம் மாறாமல், உணர்ச்சி பெருக்குடன் பேசி கர ஒலிகளை அள்ளிய கண்ணாம்பாவிற்கு தெலுங்கு தான் தாய்மொழி.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் பாடலை தெலுங்குல எழுதி வச்சுக்கிட்டு பாடுவது போல தான் கண்ணாம்பா அவர்கள் தமிழ் வசனங்களை தெலுங்குல எழுதி வைத்து கொண்டு பேசுவாங்க. என்னை பார் என் அழகை பார் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு அழகான பாடல் மனோகரா திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இது ஒரு தெம்மாங்கு பாட்டு. காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடல்ல மிகவும் அருமையாக நடிச்சிருப்பாரு. இந்த மனோகரா திரைப்படத்துக்கு இயக்குனர் LV பிரசாத்தின் அற்புதமான இயக்கம் இன்னொரு பிளஸ் பாயிண்ட். 1952ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் கலைஞர் கூட்டணியில வெளியான பராசக்தி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதை விட பல மடங்கு கர ஒலியையும் வசூலையும் அள்ளிச்சு இந்த மனோகரா திரைப்படம். பாடல்களும் இசையும் அமர்க்களம். கருப்பு வெள்ளையில காவியம் படைச்சாரு LV பிரசாத் அவர்கள். பின்னர் இருவர் உள்ள மாதிரியான படங்களையும் இயக்கினாரு. மனோகரா திரைப்படம் வெளியான முதல் நாள்ல இருந்தே எதிர்பார்ப்பை ஏற்றியது. வசனங்களும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பும் பெரிதாக பேசப்பட்டுச்சு. அடுத்தடுத்த நாட்கள்ல அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடுச்சு. ஒரு 100 நாள் படம் 125 நாட்கள் ஓடுச்சு. பல ஊர்களில் வெள்ளி விழாவை கடந்து வெற்றிகரமாக இந்த திரைப்படம் ஓடுச்சு. இந்த மனோகரா திரைப்படத்தை அடுத்து எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்தாரு சிவாஜி அவர்கள். எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதினாரு கலைஞர் அவர்கள். மிகச்சிறந்த படங்களை இயக்கினாரு LV பிரசாத் அவர்கள். 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெளியானது மனோகரா திரைப்படம். வெளியாகி கிட்டத்தட்ட 67 வருடங்கள் ஆகுது. கலைஞர் LV பிரசாத் சிவாஜி கண்ணாம்பா கூட்டணியில் உருவான மனோகரா திரைப்படத்துக்கு வயசு இன்னும் ஏறவே இல்லை. அதோடைய மவுசும் குறையில. பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்ற வசனம் இன்னைக்கும் ட்ரெண்டிங்கில் இருப்பதும் கூட மற்றொரு சாதனை தான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.